1999ஆம் ஆண்டில் KS ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த படையப்பா படம் 25 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினிகாந்தின் பிறந்த நாளையொட்டி மீண்டும் வந்திருக்கிறது. இதற்கிடையில் படையப்பா படம் குறித்து ரஜினிகாந்த் மனம் திறந்துள்ளார். இந்த வீடியோவை ரஜினிகாந்தின் மகள் சௌந்தர்யா எடுத்து வெளியிட்டுள்ளார். அதில் ரஜினிகாந்த் பேசியதாவது: கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலில் வரும் நந்தினி கதாபாத்திரம் என்னை ஈர்த்த ஒன்று. அந்த கதாபாத்திரத்தை மையமாக வைத்து ஒரு கதையை எடுக்க முடிவு செய்தேன். அந்த வகையில் 3 ஆண்டுகளாக என் மனதில் ஓடிய கதைதான் படையப்பா. இந்த கதையை KS ரவிக்குமாரிடம் சொன்னேன். திரைக்கதை வசனம் எழுத உடனடியாக ஓகே சொன்னார். உடனே என் மனதில் படையப்பா என்ற தலைப்பு வந்தது. இதுவரைக்கும் இந்த பெயரை கேள்விப்பட்டதே கிடையாது. சில நேரங்களில் அப்படி தோன்றும். என் பெரும்பாலான படங்களுக்கு நான் தான் தலைப்பு சூட்டினேன். அண்ணாமலை, பாட்ஷா, வீரா, முத்து எல்லாமே இப்படித்தான். படையப்பா பெயரை கேட்டதும் நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் பழசா இருக்கே என்றார் KS ரவிக்குமார். நல்லா இருக்கு, வையுங்க என்றேன். அப்படித்தான் தலைப்பு ஓகே ஆனது. நீலாம்பரி கதாபாத்திரத்திற்கு ஐஸ்வர்யா ராய் தான் சரியானவள் என்று நினைத்தேன். அவர் பிஸியாக இருந்ததால் 3-4 மாதங்கள் கால்ஷீட்டுக்காக அலைந்தோம். உறவினர்கள் மூலமும் முயற்சித்தோம். அவருக்கு கதையை பிடித்தால் 2-3 ஆண்டுகள் காத்திருந்து கூட ஷூட்டிங் தொடங்கலாம் என்று தீர்மானித்தேன். பின்னர் அவருக்கு இஷ்டமில்லை என தெரிந்ததால் முயற்சியை கைவிட்டோம். அதன் பிறகு KS ரவிக்குமார் சொல்லி ரம்யா கிருஷ்ணனை பார்த்தேன். மிரண்டு போனேன். எனது அப்பா கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசன் நடிக்க வேண்டும் என்றேன். KS ரவிக்குமார் சிவாஜி அவர்களிடம் போய் கேட்டுவிட்டு நடிக்க ஓகே சொல்லிவிட்டார். ஆனால் சம்பளம் இவ்வளவு கேட்கிறாரே என்று சொன்னார். அவர் ஓகே சொன்னதே போதும் என்று கேட்ட சம்பளத்தை முழுதாக கொடுத்து சம்மதம் பெற்றேன். அதன் பிறகு லக்ஷ்மி, சௌந்தர்யா, மணிவண்ணன் என கேட்ட அத்தனை பேரும் உடனடியாக அமைந்தார்கள். அப்படி அமைந்ததுதான் படையப்பா.